ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி இஞ்சி ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க கூட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரசித்து சாப்பிடுவாங்க. இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம பார்த்து பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது எல்லாமே. இஞ்சி ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் ஒரு 150 கிராம் பக்கம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே ரெடி பண்ண போகிறது கிடையாது. இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே டைரெக்டாக அரைச்சி எடுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரைச்சி எடுக்கணும். வாங்க ஊறுகாய்க்கு தேவையான பொடியை முதல்ல வறுத்தெடுத்துக்கலாம். பொடி வறுக்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வறுக்கிற ஒரு அந்த டெம்பரேச்சரில் தான் இருக்குது. அதோடய ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். எந்தளவுக்கு நம்ம ரசித்து சமைக்கிறோமோ அந்தளவுக்கு ருசித்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. வறுக்கும்போது பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்குவாங்க. நல்லா கருகிடக்கூடாது. இதுக்கப்புறம் இஞ்சியை நல்லா வணக்கி எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து வணக்கி விடுங்க. அப்போ தான் இஞ்சி அடியில் பிடிக்கும். இனி வர வெயில் காலத்துக்கெலாம் இந்த மாதிரி ஊறுகாய் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நைட்டு சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டீங்க, சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் போல் மோர் தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பள்ளி போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் அந்த கஞ்சி எடுத்து சாப்பிடும்போது இந்த இஞ்சி ஊறுகாய் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. காரமும் அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் குறவரப்பாக ஆட்டி எடுத்திங்க அப்படின்னா காரம் அந்த இஞ்சியோட காரம் அதிகமாக தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். குழம்பு இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் சுட சுட சாதத்தில் இந்த இஞ்சி ஊறுகாய் எடுத்து போட்டு பனைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி நல்லா வணக்கிட்டு ஆயிலில் நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குறவரப்பாக இருக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேண்டாம். குறவரப்பாக இருந்தால் அப்படி தான் நம்மளுக்கு அந்த இஞ்சியை கடித்து சாப்பிடும்போது ஃபீல் ஆகணும். இது இஞ்சி ஊறுகாய் நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்கிறதெல்லாம் ஃபீல் ஆகணும். அதனால் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயில் இருந்தால் தான் இந்த ஊறுகாய் கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கடுகு சேர்த்துக்கலாம். ஊறுகாய் தாளிக்கும் போது நிறைய பேர் என்னென்னா கடுகோடு சேர்த்து உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு 4 படை வச்சுருக்க பொருளுக்கெல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. கடுகு மட்டும் ஆட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கடுகு தாளிப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பக்கத்துலேயே இருந்து கிளறுங்க. அப்போ தான் அது ஒட்டிக்கிடும். அது போய் அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கியிருக்கோம். அதனால் இதில் அந்தளவுக்கு ராஸ்மல் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா போதும். கிளறினதுக்கப்புறம் எனக்கு என் கையில் எந்த அளவுக்கு புளி அடங்குமோ அந்தளவுக்கு என் கையால் ஒரு கை அளவுக்கு நல்லா பால் மாதிரி புளி எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா புளி சாப்பாடு செய்யும்போது அந்த புளி எப்படி நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு புளி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இஞ்சி ஊறுகாயை சாப்பிட முடியும். இல்லைனா இஞ்சியோட தன்மை நமக்கு சாப்பிட்றதுக்கே தொண்டையில் ஒரு மாதிரி அந்த காரத்தன்மைலாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு புளி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு புளி சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நமக்கு நாள் பட கொஞ்ச நாள் கெடாமையும் இருக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேர்த்துறாதீங்க. காரம் ஏற்கனவே இஞ்சியும் காரம் இதுவும் காரங்கிறதால ரொம்ப சேர்த்திக்கக்கூடாது. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதை விட கம்மியாக சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவரில் இஞ்சி ஊறுகாய் இன்னுமே அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதான். நம்ம எடுத்து வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அதில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விட்டு அப்படியே சேவ் பண்ணிங்க அப்படின்னா அப்பா
ஒன்றுமே வேணாங்க, ஒரு தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லை ஒரு வெறும் பருப்பை கடைஞ்சி போச்சு இந்த இஞ்சி ஊறுகாயை வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எத்தனை தட்டு சாப்பாடு உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.